புனர்பூச நட்சத்திரம். அதாவது 3 நட்சத்திரங்கள் குருவுடையது. குருன்னா மேன்மையானவர், பொன்னவன், ஒரு மங்களகரமான செய்திகளை கொடுக்குற குரு. புனர்பூச நட்சத்திரம் குருவுடையது. அடுத்தது விசாக நட்சத்திரம் குருவுடையது. அதுக்கடுத்து புரட்டாதி நட்சத்திரம் குருவுடையது. குருவுடைய நட்சத்திரத்தில் மொத்தம் 3 இருக்கு. ஒன்று புனர்பூசம். இது கொஞ்சம் உடைய வந்த நட்சத்திரம். உடையனா கால் இல்லாத நட்சத்திரம்னு சொல்லுவோம். கால் இல்லாத நட்சத்திரம்னா முதல் 3 பாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு பாதம் அடுத்த ராசியில் ஸ்கிப் ஆயிடும். அதே மாதிரி தான் விசாகமும் அப்படிதான் இருக்கும். அந்த பக்கம் புரட்டாதியும் அப்படிதான் இருக்கும். இப்போ புனர்பூசம் பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகத்தில் இருக்கும். கடகத்தில் மட்டும் லாஸ்ட் பாதம் இருக்கும். விசாகம் எடுத்தீங்கன்னா துலாம் அண்ட் விருச்சிகத்தில் விழுந்துடும். அடுத்தது பூரட்டாதி. அது கும்பம் அண்ட் மீனம்ல இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும். சரி, குருவுடைய நட்சத்திரம் நீங்க ஜனனம் எடுத்துட்டீங்க. உங்களுடைய பர்த் ஸ்டாரை தான் ஜனன நட்சத்திரம். கோயிலில் போனால் அர்ச்சனை பண்றீங்க, உங்க ஸ்டார் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க. இதெல்லாம் குருவுடைய நட்சத்திரமா இருக்கு. இதுக்கு எது ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேல்குலேஷன் வேணும் இல்லையா? தாராபலம், எனக்கு எது வெற்றியை தரும், எனக்கு எது ஜெயத்தை தரும், எந்த நட்சத்திரம் எனக்கு சக்சஸ் தரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தை ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேல்குலேஷன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். 6வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 24. இந்த 3 தான் தாராபலம். 6th ஸ்டார் 15, 24. 6, 15னா மறுபடியும் 1 + 5 6, 24 மறுபடியும் 2 + 4 6. ஸோ புனர்பூசம் 1வது நட்சத்திரம். உங்க ஜனன நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வச்சுங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். ஸோ குருவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் தாராபலம் தருது. அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. இது தாராபலம். அப்போ புனர்பூசத்துல பிறந்தா பக்கத்திலே இருக்கிற 6வது நட்சத்திரம் உத்திரம். விசாகத்துல பிறந்தீங்கன்னா அடுத்தது உத்திராடம். பூரட்டாதியில பிறந்தீங்கன்னா அடுத்தது கார்த்திகை. மூன்றுமே தாராபலம் தான். உதாரணத்துக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதியில பிறந்திருந்தால் உங்களுக்கு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை 3 நட்சத்திரங்களுமே தாராபலம் கொண்ட நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திர நாளை நீங்கள் சரியா பயன்படுத்தலாம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். இதை நீங்க புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நல்ல நட்பு, நல்ல அந்த விஷயத்தை கரெக்டாக கிரகிச்சுங்க. திருமணம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பாங்க. பொதுவாக குருவுடைய நட்சத்திரத்துக்கும் சூரிய நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் வராது. ஸோ திருமணம் இந்த ஸ்டாரில் பிறந்தீங்கன்னா பண்ணுறது கஷ்டம். அது ரஜ்ஜு பொருத்தம் வராது. இதை நட்பு பயன்படுத்தலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க. சில பேருக்குலாம் குழந்தைங்க பிறப்பாங்க. இந்த தாராபலம் கூட நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறப்பாங்க. உடனே சில பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை பிறந்தா எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு. அது அவங்களுக்கு நல்லா அந்த மாதிரி மேட்ச் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஸோ மற்ற நட்சத்திரங்களாம் அப்போ கெடுதலான்னு கேட்டால் கிடையாது. தாராபலம்னா என்னன்னா எல்லா வகையிலுமே அது சக்ஸஸ் தரும். எல்லா வகையிலையும் அது ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது ஃபேவர் பண்ணிடும். அவ்வளோதான் பாயிண்ட்.